வணக்கம் நண்பர்களே, சிவின் ஃபுட்டில் இன்றைக்கி அவரைக்காய் ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு 5-6 அவரைக்காய் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகு, 10 போல பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு சின்ன சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் க்ளீன் பண்ணி அவரைக்காவை சேர்த்துக்கலாம். அவரைக்காவை சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி பழத்தை 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 டிராப் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டதுக்கப்புறமா தண்ணியை தனியாகவும் தக்காளி அவரைக்காவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி அவரைக்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட மிளகு, சீரகம், பூண்டு உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் ஆயிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை அதை கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வறுந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸி ஜாரை அலாசி அந்த தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளியை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தக்காளியும் அவரைக்காய் வேக வச்ச தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை அதையும் கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நல்லா கொதித்து வர வரைக்கும் கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இறக்கிக்கலாம். அவரைக்காய் ரசம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.